குரோதி சித்திரை தமிழ் வருடப் பிறப்பு 2024. ஐயப்ப மெய்யடியார்களே, நிகழும் மங்களகரமான சித்திரை மாதம் 1ஆம் நாள் 13/4/2024 சனிக்கிழமை காலை 10:44 மணிக்கு குரோதி வருடம் என்னும் புதிய தமிழ் வருடம் பிறக்கின்றது. அன்று விசேட புண்ணிய காலம் காலை 6:44 முதல் மதியம் 2:44 மணி வரை. இப்புண்ணிய காலத்தில் மருத்தி நீர் வைத்து நீராடி நல்ல பச்சை கலந்த நிறவுடை அணிந்து எம்பெருமான் ஸ்ரீ ஐயப்ப பெருமானையும் அவரவர் தங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து சகல சௌபாகியங்களையும் பெற்று நல்வாழ்வு வாழ்வீர்களாக. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை ஆலய நிர்வாக சபையினர் தெரிவிப்பதுடன் ஸ்ரீ ஐயப்ப பெருமானின் திருவருளும் நிறைந்து விளங்க பிரார்த்திக்கின்றோம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். மருத்து நீர் ஆலயத்தில் 11/4/2024 வியாழன், 12/4/2024 வெள்ளிக்கிழமை ஆகிய இரு தினங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம். புதுவருட நிகழ்ச்சி நிரல் 13/4/2024 சனிக்கிழமை சித்திரை பொங்கல் காலை 6 மணிக்கு பொங்கல், காலை 9 மணிக்கு 10 கும்ப அபிஷேகம் சிறப்பு பூஜை. புதுவருட பிறப்பு காலை 10:44 மணிக்கு புதுவருட பூஜை கைவிசேடம் ஆலயத்தில் வழங்கப்படும். பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு காலை 11:45 மணிக்கு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு. தேர் புறப்பாடு மாலை 7 மணிக்கு தேர் புறப்பாடு. பச்சை சாத்துதல் பிராயச்சித்த அபிஷேகம் இரவு 8 மணிக்கு. அதிகராசனம் இரவு 9:30 மணிக்கு. ஸ்ரீராம நவமி பெருவிழா ராமபிரான் அவதார தினம் ஏப்ரல் 16, 2024 செவ்வாய்க்கிழமை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயத்தில் ராமபிரான் அவதரித்த தினமான சித்திரை மாத வளர்பிறை நவமி தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ ராமபிரானுக்கு காலை 9 மணி முதல் 10 கும்ப அபிஷேகமும் விசேட பூஜையும் சுவாமி புறப்பாடும் அன்னதானமும் இடம்பெறும். அடியார்கள் பூஜையில் கலந்து ராமபிரான் திருவருளை பெற்றியும் வண்ணம் அன்புடன் அழைக்கின்றோம். ராமபிரானை வழிபடுவதால் துன்பத்தில் கலக்காத மனநிலையும் எடுத்த காரியங்கள் வெற்றியும் குடும்ப ஒற்றுமையும் அமையும். நினைத்த காரியம் கைகூட அன்றைய தினம் ஸ்ரீராமஜெயம் பாராயணம் பண்ணுவதும் அல்லது ராமநாமத்தை 108 அல்லது 1008 தடவை எழுதி ராமபெருமானுக்கு சமர்ப்பித்து நற்பலன் பெறலாம். துளசியினால் அர்ச்சனை செய்வது மேலும் நற்பலன் அமையும். நிகழ்ச்சி நிரல் காலை 9 மணிக்கு 10 கும்ப அபிஷேகம், காலை 11 மணிக்கு ஐயப்பன் பூஜையை தொடர்ந்து ராமபிரானுக்கு பூஜைகள் நடைபெறும். காலை 11:45 மணிக்கு வசந்த மண்டப பூஜை. மதியம் 12:15 மணிக்கு சுவாமி புறப்பாடு. மதியம் 12:45 மணிக்கு பிரசாதம் வழங்குதல், தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும். One more announcement. Let me take this opportunity to invite everybody to the new Sri Ayyappa Yoga Training Center. As a new chapter in the evolution of Ayyappa Temple, we are very happy to announce that yoga classes will be held every Tuesday morning from 9:30 a.m. to 10:30 a.m. by renowned yoga teacher Jyoti Ganesh Ratnam in the temple hall. The course is completely free of cost. Please contact the temple office for further details. Phone number 416-321-6104. Thank you. சுவாமியே சரணமையப்பா. நம சபாப்ய சபாபதிப்யஸ்ச ஓம் நமஹ. Let's see what's Vishu. Vishu marks the beginning of Malayalam month called Medam. In Tamil, we call it as Mesham. சூரிய பகவான் ராசி மண்டலத்தில் முதலில் பிரவேசிக்கும் ராசி மேஷ ராசி. முதல் நாள், அந்த நாளை நாம் விஷு என்று பெருமையாக அழைக்கிறோம். This year, the Tamil New Year is going to be called as Kurodi Varsham. Incidentally, this Vishu and Tamil New Year's Day always coincide, so it is a twin festival. Vishu reflects two important customs. One is Vishukani and the Vishu Kainitam. Vishukani is the display of auspicious item
which every family members want to see on first sight in the morning of the new year. It is displayed in the previous day night to make it ready so that the family can enjoy the next day morning. Among several auspicious items, few important items that are displayed, to quote a few, are gold coins and ornaments to signify prosperity, coconuts and mirror to signify the self-reflection, yellow pumpkin and the konai flower to bring good luck, vegetables, fruits, dal, rice, almost important item which we use in our day-to-day life. Sacred books like Bhagavad Gita and Ramayana are also kept in the Vishukani. On the day of Vishu, the holy lamp is lit and the people start praying by chanting the sacred verses, slokas and everything. Vishu Kainitam is the second part wherein the elders bless the youngsters by giving cash and gifts, again to signify the prosperity, good fortune, all the good things that has to happen in the entire life. In summary, Vishukani is the renewal of bond, relationship, the glory, blessings, upholding the traditional culture which is cherished almost all times. On behalf of the board of directors, the priests and all the members, we cordially invite you to the Canada Sri Ayyappa Hindu Temple located at 635 Middlefield Road to witness this Vishukani as well as to see the Abhishekam, Puja, rituals and everything. It's going to be a divine day. We also have some more rituals on the following day, April 14th, and we look forward to see you all with family friends on April 13th. Let's all stand united and pray in front of Dharmasastha to bring all prosperity, happiness and glories to the entire world. Loka samasta sugino bhavantu. Swami Sharanamayappa.